பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை. தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு முஸ்தபா எம்எல்ஏ அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாட்டில் கத்துனா எடுபடாது என்பதை இன்னும் கூட நாம் தமிழர் கட்சி புரிஞ்சிக்கலே என்பது தான் வேதனையாக இருக்குது. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 15 வருஷமாக 10 வருஷமாக களத்தில் நின்று உங்களோட நிலைமை என்ன? ஓடாத வண்டிக்கு எதுக்குங்க 9 டயருன்ற கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி நாம் தமிழர் இருக்குது. ஏன்னா ஒரு துறை இருந்தால் அவர் எஸ்ஐயாக இருப்பார், இன்ஸ்பெக்டராக இருப்பார், அண்ணா எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சின்னு ஏசி ஆவார். ஆனால் வரலாறுலேயே இன்ஸ்பெக்டராக இருந்தவர் எஸ்சி ஆன வரலாறு 8லேருந்து 4 போன வரலாறு நாம் தமிழருக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்படியே பேசுங்க, இன்னும் அகல பாதல் போங்க. நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட போய் நிற்கலையா, மக்கள் எங்களுக்கு செஞ்சிருவாங்கல்ல. நான் கேட்குறேன், மக்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்குறோன்னு சொன்னால் எதுக்கு கட்சி நடத்துகிறீங்க? எதுக்கு களத்தில் நிற்கிறீங்க? என்ஜிஓ போங்க. என்ஜிஓ எவ்வளோ செய்கிறாங்க, அநாதர் ஆசிரமத்தில் சோறு போடுறாங்க. நீங்கள் டாக்டர், டென்டல் டாக்டர், பல் சிகிச்சை முகாம் நடத்துகிறாங்க, அந்த மாதிரி நடத்திட்டு போங்க. எதுக்கு அரசியல் களத்தில் நின்று மக்கள் உங்களை ஏற்றுக்கல? இப்படியே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 4%லேருந்து நான் கடந்த இடத்துல பேசிட்டேன், நீங்கள் 1% வர போறீங்க. கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் இயக்கம் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வரப்போகுது. நாம் தமிழர் முடிச்சுட்டு மிச்சத்துக்கு போயிடுறேன். பாஜக நான் கேட்குறேன், பிராமண கடப்பாரியை யார் தூக்கிட்டு வந்தா தமிழ்நாட்டில்? பிராமண கடப்பாறை தூக்கிட்டு வந்து எந்த கடப்பாரத்தை அடிக்க வந்தீங்க? யார் பாஜகவோட பி டீம்? யார் பாஜக கூட இருந்தது? இதே நாம் தமிழரோட தலைவர் சீமான் அவர்கள் மகாராஷ்டிராவில் போய் தாமரைக்கு ஓட்டு போடுங்க, மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்களே, நீங்க பாஜகவா? கொள்கை எதிரி இன்னும் கூட நிலையா இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு திட்டங்களை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகம் நிலையாக இருப்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, நீங்க ஆட்சி அமைக்க எங்க கிட்ட ஆதரவு கேட்டீங்கன்னு சொல்லி நயினா நாகேந்திரன் பேட்டி கொடுத்தாரு. பிஜேபி கிட்ட நீங்க ஆதரவு கேட்டீங்களாமே? எங்களுக்கு பிஜேபி கிட்ட ஆதரவு கேட்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆதரவு கேட்ட நிலைமையெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் வந்தாங்க, விசிகே வந்தாங்க, முஸ்லீம் லீக் வந்து எங்களெல்லாம் போயிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக அரசியலில் வரக்கூடாது, ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடே இருந்தார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் வேலை கொடுத்தாங்க. நாங்கள் பாஜக எதிர்ப்பில் இருக்கிறோன்னு சொல்லி பேசின திமுக, நாங்கள் 2 பேரும் கூட்டணி அமைச்சு விஜய் ஆட்சி கவுக்க போகிறோன்னு பேசினவர்கள் தானே நீங்கள். இப்போ முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவோட கைகோத்த நிகழ்வை நம்ம வரலாறு பார்த்தது. நம்ம பார்த்தோமா இல்லையா? அண்ணா திமுகவும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழக ஆட்சி வரக்கூடாது, அங்கே பொது வேட்பாளரை கொண்டு வரலாமா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கலாமான்னு சொன்னால், ஆக மொத்தத்தில் பாஜகவோட நிழலாக இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நேசிக்கக்கூடிய முதலமைச்சர், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட தளபதி அவர்கள் இருக்கக்கூடாது என்பதை பாஜக நீங்கள் முடிவெடுத்தீங்க. நான் கேட்குறேன், ஜியோ சாவத்தனான தொடர்ச்சியாக நான் என்ன உட்கார்ந்து பார்க்கும்போது திமுக சார்ந்த ஒரு நபர் இருந்தார், நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு நபர் இருக்கிறாரு. என்னோட அண்ணா திமுக கார் இல்லையான்னு பார்த்தேன். ஏன்னா நிறையா கூவத்தூரை பற்றி பேசினார். கூவத்தூர் பேசும்போது எப்படி பேசினாருன்னு தெரியல. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஒரு சட்டை பாருங்கள், கருப்பு, சிகப்பு, வெள்ளை. அதை தாண்டி பேண்ட்டை பார்த்தேன். சார் பேண்ட் கலர்னா வேறன்னு சொல்லி அவர் பாக்கெட்டில் பாருங்கள் லோகோ எஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் சார். அதுலேயும் கருப்பு, சிகப்பு, வெள்ளை. அவர் செருப்பை பார்த்தேன், அதுலேயும் கருப்பு, சிகப்பு, வெள்ளை. இதெல்லாம நோட் பண்ணிருக்கீங்க. அப்ப அண்ணா திமுக பிரதிநிதித்துவத்தை எந்த அளவு பாத்தீங்கன்னா உள்வாங்கியிருக்காரு பாத்தீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நல்லாட்சிக்கு குதிரை பேரமே நடக்கல. குதிரை பேரம் நடத்தியிருக்கிறாங்க. குதிரை பேரம் நடந்து தமிழ்நாட்டோட மாண்பே முடிச்சுட்டாங்க. இது மோடியோட சிஸ்டம் அப்படின்னு நீங்க பேசுங்களா இல்லையா? நீங்க ரொம்ப நடுநிலையால பத்திரிகையாளராக பேசுங்களேன். கூவத்தூர்ல பஸ்ஸா கூட்டு போய் மாநாடு மயிலால டான்ஸ் எல்லாம் ஆடினாங்கன்னு சொல்லி உங்க கூட இருக்கிற திமுக கருணாஸ் போன்றவர்கள்லாம் உண்மையை வெளியில சொல்லுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் குதிரை பேரம் ஆச்சு, மக்கள் விரோத ஆட்சி அன்னைக்கு யார் நடத்தினது? இன்னைக்கு கூவத்தூர்ல ஒண்ணுமே நடக்கலன்னு பேசுறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சியை
நீங்கள் ஒழிப்பதற்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க? இன்னைக்கு 50 கோடி யார் பேரம் பேசுனது? யார் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கு? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னவர்கள், நாங்கள் மிஸ்ஸாக்கு பயப்படாதவங்க சொன்னாங்க, லூக்கோ நோட்டீஸ்க்கு பயந்து வீட்டில் ஓடி உட்காந்துருக்கிறார் ஒருத்தர் சிங்கப்பூரில் போய் அட்மிட் ஆகிட்டு வந்தார். இதுதான் திமுகவோட நிலைமை தமிழ்நாட்டில். முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சின்ன பசங்களை வச்சு ஆட்சியை நடத்திட்டாங்க, சின்ன பசங்களை கொண்டு வந்துட்டாங்க, சின்ன பசங்களால் இந்த ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை தான் சொன்னீங்க. 2% வரமாட்டீங்க, 4% வரமாட்டீங்க, 6% வரமாட்டீங்க. நான் ஒரு 2.5 வருஷமாக டிவியில் பேசிட்டு இருந்தேன். அப்போ என்னை பார்த்து நகைச்சு நெய்யாண்டிங்க, என்னை கிண்டல் செஞ்சீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க, தமிழ்நாட்டோட அரசியல் இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான அரசியல், நல்லாட்சி வேணும்னு சொல்லி எல்லா மக்களும் ஒன்றிருந்து எந்த கூட்டணியுமே இல்லாமல் 26 கூட்டணி வச்சுருந்தீங்க. அறிவாலயத்தில் தண்ணி கேன் போகிறவன கூட கூட்டணியில் சேர்த்துட்டு இருந்தீங்க. அந்த எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் தமிழ்நாட்டு வரலாற்றில் மக்களால் 35% ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்காருன்னு சொன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மாற்றம்னு சொல்லி வெறும் பேரை மட்டும் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. போன ஆட்சியில் வச்ச பேரை தான் மாத்துறீங்க, வேற ஒரு மாற்றமும் இல்லைன்னு கேட்குறாங்க. சார் என்ன மாற்றம் சார்? நான் கேட்குறேன், 75 வருஷமா இங்கே மாறி நீங்கள் ஆட்சியை செஞ்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்கிறோம், நாங்கள் பவளவிழா பாப்பா அப்படின்னு சொன்னவர்கள், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்கள் நல்லாட்சியை தந்திருந்தால், உண்மையான ஆட்சியை தந்திருந்தால், நான் பெண்களுக்கு வந்து பஸ்ஸை கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸுன்னீங்க. நாங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க, லிஃப்ட்டுக்கு பாய் ஃப்ரெண்டை கூட்டு போனீங்க. நான் இவ்வளோ பேசக்கூடிய திமுக, நீங்கள் உண்மையாகவே கடந்த 5 வருஷம் ஆட்சி நல்லாட்சியை தந்திருந்தால், தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்க எக்ஸ் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொளத்தூரில் தூங்கி வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டோட மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் நல்லாட்சியை தந்திருந்தால் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? அப்போ முழுக்க தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சியை தந்திருக்கீங்க என்பதை மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு தொடர்ச்சியாக சொல்லும் போது நீங்கள் டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏங்க நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பார்க்கலையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்ம இந்து அறநிலையத்துறை மந்திரியாக இருந்த சேகர் பாபு அவர்களும் ரோட்டில் பொம்பளைங்களை டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்த்த நிகழ்வுலாம் நடக்கலையா? இந்த தமிழ்நாட்டில் என்ன நிகழ்வு நடந்துச்சா இல்லையா? ஏதோ நடக்காத விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல வந்து பேசுவதை வருத்தம் அளிக்கின்றது. அதை மட்டும் இல்லாமல் ஏன் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைக்கு போகிறாருங்க. அவர் இன்றைக்கி வந்து நான் வந்து பள்ளியாசலுக்கு போவேன், ஒருத்தர் கோவிலுக்கு போவார், ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு போவார். இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே இந்த தமிழ்நாடே என்ன இறை வழிபாடு கொண்ட தேசமாக இருக்கின்றது. ஒருத்தர் போயிட்டு வராருன்னு சொன்னால் நான் கேட்குறேன், இவ்வளோ பேசக்கூடிய திமுக, இவ்வளோ பேசக்கூடிய திராவிட கொள்கை, ஏன் KN நேரு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கோவிலில் உண்டியில் போடாமல் திருப்பதி உண்டியில் போய் போட்டு வந்தார் பணத்தை? எதுக்கு அங்க இருந்து போய் போட்டு வரார்? இல்லங்க, தனிப்பட்ட முறையில போறது வேற, நம்ம பட்ஜெட்டை கொண்டு போய் அங்க வச்சு கும்பிட்டு வர்றது தானே கேக்குறாங்க. அவர் வந்து அவர் இறைவனை வணங்கி நான் போறேன், வீட்டுல இருந்து தொழுதுட்டு போவேன். எதுக்கு நம்ம போறோமோ அவர்களோட நம்பிக்கையை வைத்து அவர் வந்து வெளியில வந்து பண்ணிட்டு போறாரு. நீங்க தனியா மசூதிக்கு போனா பிரச்சனை இல்ல, நீங்க ஏதாவது ஒரு குழுவோட அறிக்கையை தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா அது அவர் எதற்காக என்ன வைத்தாருன்னு நீங்க பார்க்கணும். சரியா? தொடர்ச்சியாகவே பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தாவேகாவோட கூட்டணியில் வந்து இன்னைக்கு இருந்திருக்குன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. சார் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றுமே இல்லாத பிஜேபியை சிலிண்டர் விலை ஏறிச்சா பிஜேபி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தோசை சொல்லியா பிஜேபி, இதெல்லாம் சொல்லி திமுக அரசியல் நடத்திட்டு இருந்தது. ஆனால் அவங்க நடத்தும் போது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பிஜேபி 4 சீட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒன்றுமில்லாத பிஜேபியை நாங்கள் எதிர்க்கவே தேவையில்லைன்னு அரசியல் வரலாற்றில் 900 ஓட்டில் மிஸ் ஆகிட்டார். ஊட்டியில் எங்கள் வேட்பாளர் இப்ராஹிம் வந்து தோல்வி பெற்றார். தமிழ்நாட்டு அரசியல் பார்த்து தமிழக வெற்றிகளாக வந்தவன தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றுமில்லாமல் செஞ்சிருக்கும் என்ற வரலாறு இன்னைக்கு சட்டமன்றம் படிச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சமுதாய பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களான்லாம் பேசுனாங்க. திமுக ஆட்சி காலத்தில் மேல்பாதி கோவிலுக்குள்ளே அப்படியே உடனே போவிட்டீங்களா? எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் கோவிலை மூடி வச்சுருந்தீங்க? அப்போ தொடர்ச்சியாகவே சமூக நீதி பேசக்கூடிய அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காங்கிரஸோட தலைவராக இருந்த செல்வ பிறந்தகை கோவிலுக்குள்ளே போக முடிஞ்சிச்சா?
அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக நாங்கள் சமூக நீதி போராளி சிறுபான்மையின் பாதுகாவலன் என்று ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே மக்களுக்கான ஆட்சி, எல்லோருக்கான ஆட்சி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான ஆட்சி, நல்லாட்சியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அடுத்த சுற்றுல அவங்க என்ன பேசுறாங்க தொடர்ச்சியாக பேச வரேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு முஸ்தபா. பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை.